மெர்க்குரி வழங்கும் ஆன்மீக பயணங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கோயில், ஒரு விநாயகர் கோயில். விநாயகர் ரொம்ப பிரசித்தி பெற்ற தெய்வம். அதுலயும் நம்ம ஆன்மீகத்துல முழுமுதற் கடவுள்னு போற்றப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான அதாவது நம்ம ஊர்களில் பொதுவாகவே நிறைய கோயில்கள் இருக்கும். அதுல பெரும்பாலான கோயில்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் கோயிலா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா இவர் எல்லா இடத்துலயுமே நீக்கமர நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கறது நிரூபிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே கோயில் கொண்டு இருக்காரு. ஒரு தெரு முனையானாலும் சரி, எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் சரி, ஒரு சிவன் கோயிலா இருக்கட்டும், ஒரு முருகர் கோயிலா, ஒரு அம்மன் கோயிலா, எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் அந்த இடத்துல விநாயகர் இல்லாத ஒரு விநாயகருக்கு ஒரு சின்ன ஒரு சன்னிதியாவது இருந்தே தீரணும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பாண்டிச்சேரி அப்படின்னாலே எல்லாரோட ஞாபகத்துக்கும் வர்றது எங்க அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயிலை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னா சாலை விநாயகர் திருக்கோயில். எதனால சாலை விநாயகர்னு இந்த கோயிலுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, இவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்ட்ரீட்ல அந்த தெருவினுடைய ஓரத்துல தெரு முக்கில தான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கோயில். அதனால இவருக்கு சாலை விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விநாயகருக்கு என்னப்பா இது தெரு ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த கோயிலுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு, ரொம்ப பழமையான ஒரு வரலாறு இருக்கு. யாழ்ப்பாணத்திலிருந்து ஞானம் வேண்டி பாண்டிச்சேரிக்கு வந்த ஒரு சித்தர், ஒரு மகான், அக்கா சுவாமிகள்னு அவருடைய பேரு. இவரோட பேர் அக்கா சுவாமிகள் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் யாரை பார்த்தாலும் வயது வித்தியாசமின்றி வயது வரம்பு இல்லாம எல்லாரையுமே அவர் அக்கான்னு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டுருக்காராம். அதனால அவருக்கு அக்கா சுவாமிகள்னு ஒரு புகழ் பெயர் வந்ததா சொல்றாங்க. இந்த இடத்துல அவர் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மண் பிள்ளையாரா இந்த இடத்துல அக்கா சுவாமிகளுக்கு கிடைக்கிறார். அக்கா சுவாமிகள் தன்னை நாடி வந்த சீடர்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு குருவாகவும், நோய் தீர்க்கும் ஒரு மருத்துவராகவும், வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒரு தெய்வமாகவும் இருந்தவர். 1800களில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சாலை விநாயகர் ரொம்ப சின்ன சாமியா, சின்ன ஒரு மண் பிள்ளையாரா தான் கிடைச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இவர் ரொம்ப சிறுசா இருந்ததாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி நாளடைவில் இவர் இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு ஒரு 6 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்காரு. ஒரு 5 அடி அகலத்துக்கு இருக்காரு. ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விநாயகரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தங்கிதான் அக்கா சுவாமிகள் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லப்படுது. எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு என்ன அப்படின்னா, இங்க மகா சங்கடகர சதுர்த்திக்கு இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு எல்லா அபிஷேக திரவியங்களாலையும் அபிஷேகம் நடக்குது. இது இந்த கோயிலினுடைய ஒரு அற்புதம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மண்ணாலான விநாயகருக்கு எல்லா அபிஷேகங்களும் பண்ணா அவர் கண்டிப்பா கரையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் இத்தனை வருஷம் கழிச்சும் 1800களில் இருந்து இன்னைக்கு 2020 கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகள் 3 நூற்றாண்டுகள் கழித்தும் இந்த காலகட்டத்திலையும் இவர் இன்னும் கரையாம அற்புதமா மேன்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்காரு. இந்த விநாயகருக்கு வருஷத்துல 3 முறை தைல காப்பு சாத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது வேண்டுதல் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தைல காப்பு சாத்தி வழிபாடு நடத்தினாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதாகவும், அவர்களுடைய சர்வ தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா வித நலன்களும் செல்வங்களும் பெருகுதுங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையாகவும் தொன்று தொட்டு வரும் வழக்கமாகவும் இருந்துக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே டூரிசம்னு மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பூமி, ஒரு சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாண்டிச்சேரியில் மட்டும்தான் எந்த ஊர்லேயுமே இல்லாத அளவுக்கு இத்தனை சித்தர்களுடைய கோயில்களும் ஜீவ சமாதிகளும் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த வகையில் இந்த
சுயம்பு விநாயகர், சுயம்பு மண் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை விநாயகரை பிரதிஷ்டை பண்ணவர் யார் அப்படின்னா அக்கா சுவாமிகள் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இவர் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த பல சித்தர்கள், உதாரணத்துக்கு நம்ம மணக்குள விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய ஜீவசமாதியாக இன்றைக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொல்லைக்காத சுவாமிகள், சித்தானந்த சுவாமிகள், லக்ஷ்மண சுவாமிகள் உள்ளிட்ட பல சித்தர்கள் இந்த விநாயகரை வந்து தரிசனம் பண்ணி இவரை வேண்டி இவர்கிட்ட தியானம் பண்ணி அவங்க வந்து ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து இப்போ நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளுடைய ஒரு இதுக்குள்ளே வந்தாலே ஒரு அமைதியும் ஒரு மன நிறைவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு கோயிலாக இருக்குது. இப்போ இந்த கோயிலுடைய பிரகாரம் இது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் இந்த கோயிலோட பிரகாரத்தில் ரொம்ப அற்புதமான சிற்பங்கள்லாம் செய்திருக்காங்க. அந்த சிற்பங்கள்லாம் நாம் போய் பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி. எந்த கோயிலுமே இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அம்பாளோட வந்து தன்னுடைய மனைவியான பார்வதி அம்மையோட இந்த இடத்துல வந்து அருள் பாலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த குரு அக்கா சுவாமிகளுடைய சிற்பம் இது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த மற்ற சித்தர்கள், நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அவங்கள ரொம்ப முக்கியமான சித்தர்களான சித்தானந்த சுவாமிகள், அதுக்கு பிற்பாடு நம்ம பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான மணக்குள விநாயகர் கோயிலில் ஜீவசமாதி அடைஞ்ச தொல்லைக்காத சுவாமிகளினுடைய உருவம் இது. இந்த கோயிலில் சித்தர்களுடைய சிலைகள் மட்டும் இல்லாமல் முக்கியமான சில கோயில்களுடைய சாமிகளும் வந்து பின்னால் இந்த கோயிலினுடைய பிரகாரத்தில் பின்பக்கத்தில் அமைஞ்சிருக்காங்க. பழனி ஆண்டவர், அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர், அதுக்கப்புறம் புதுவையினுடைய ரொம்ப பிரசித்தி பெற்ற சுவாமி மணக்குள விநாயகர், இவங்களோட சிற்பங்களும் இந்த இடத்துல இடம்பெற்று. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய சித்தர்களோட ஜீவசமாதிகள் இருக்கு, நிறைய சித்தர்களால் எழுப்பப்பட்ட ஆலயங்கள் இருக்கு. பொதுவாகவே மக்களுக்கு ஒரு கருத்து என்னன்னா, சித்தர்கள் அப்படின்னாலே அவங்களாம் ஒரு இந்துவா தான் இருப்பாங்க அப்படின்னு. அந்த கருத்துலாம் கிடையாது. முஸ்லீம்லயும் சித்தர்கள் இருக்காங்க, மற்ற மதங்களையும் சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சித்தர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம் அடைகிறதும் சித்திகள் பெறுவதும் மதம் சார்ந்த விஷயம் கிடையாது. எல்லாருக்கும், அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயங்கிறத உணர்த்திருக்கிறாங்களே. பாண்டிச்சேரியில சில முஸ்லிம் சித்தர்களும் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் மகான் படேசாஹிப் சுவாமிகள். அவருடைய சிற்பத்தை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வடலூர் வள்ளலார் பெருமான், இவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப முக்கியமா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இவங்க தான் வந்து குஞ்சிதபாதர் தம்பிரான் சுவாமிகள். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில ஆகம முறைப்படி நிர்மாணம் பண்ணி இந்த கோயிலுக்கு பல ஆண்டு காலங்களாக வந்து பூஜை செய்துட்டு வந்தவங்க. இவங்களை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் வந்து ஒரு வீரசைவ மகான். இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னதை விட இந்த கோயிலை பரிபாலனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஐயா இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த கோயிலுடைய சிறப்புகளை பற்றி நம்ம கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம அக்கா சுவாமிகளால் பூஜிக்கப்பட்ட சுயம்பு சாலை விநாயகர் கோயிலினுடைய அர்ச்சகர் ஐயா இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த கோயிலை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க ஐயா. அடியேன் ராஜப்பன் தம்பிரான். சாலை விநாயகர் திருக்கோவிலை நான் வந்து 7வது தலைமுறை. சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி, பூமியிலிருந்து சுயம்பா திருமண்ணாலேயே எழுந்தவர். ஆதி 200 ஆண்டுகளுக்கு முன்பு அக்கா சுவாமிகள் என்று யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர் சித்தர் பெருமான் வந்து கண்டெடுத்து அது பூஜை செய்துக்கிட்டு டாக்டர் மாதிரி சகலமான நோயை தீர்த்துக்கிட்டு அங்கே திருநீர் பிரசாதம் கொடுத்துட்டு இங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தவர் யோகி. அவர் அதுக்கப்புறம் அவருக்குன்னு தனி பெரிய அக்காசுவாமி மடம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது வந்து கோவிலாக இருக்குது. அன்றைக்கி மடமாக துறவிகள்லாம் தங்குற ஒரு மடமாக இருந்தது. தலை சிறந்த யோகியாக இருக்கிறதால அவருக்கு அங்கேயே ஜீவ சமாதி வைத்து அங்கே பூஜை செய்து வர்றாங்க. இவர் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிள்ளையாராக இருந்தவர் வந்து
அப்படியே பெருசாக 4 அடி அகலம் 7 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்த பிள்ளையார், வளர்ற பிள்ளையார் சொல்லுவாங்க. சகலமான பூஜைகளும் அங்கே நடக்கும். விசேஷம் வந்து என்னன்னாக்கா ஜென்ம தோஷ பாவ நிவர்த்தி வந்து இந்த கோவில் உலகெங்கும் ஒவ்வொரு திருத்தலங்களில் ஒரு பூஜைகள் இருக்குது. இங்கே பாண்டிச்சேரியில் பாவ மோட்சனம் பெறக்கூடிய தலம் இது. சகலமான தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறக்கூடிய ஒரு தலம். இந்த கோவிலில் வந்து தைலக்காப்பு அஷ்டதிரவியம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான தைலங்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து திருமஞ்சனம் சாத்துவாங்க. அதனால் அந்த ஜென்மதோஷம் நிவர்த்தியாகி புதிய ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பிள்ளையார் பூண்டு. நோய் நொடிகள்லாம் தீர்க்கக்கூடிய தலம். உடல் நோய் மட்டும் கிடையாது, மனநோயும் கூட அவரை தீர்த்து வச்சு எல்லாரும் தாத்தா. இந்த கோவில் இன்னொரு பெரிய விஷயம்னா அவர் தாத்தா பிள்ளையார் கூப்பிடுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. தாத்தா பிள்ளையார்னா தான் பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியும். தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வரேன், தாத்தா கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோடி தேவருக்குமே முழு கடவுள், எல்லாருக்குமே பெரியவர் என்னன்னு சொல்கிறது, தாத்தா தான் கூப்பிட முடியும். இப்போ இந்த சாலை விநாயகர் வந்து தாத்தா பிள்ளையார், அக்கா தாத்தா சுவாமிகள் பூஜை பண்ணதால் எங்கள் தாத்தா பிள்ளையார் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னுடைய தாத்தா குஞ்சிதபாத தம்பிரான் சுவாமிகள், அவர் எல்லாரும் புதுவைக்கே பெரிய டாக்டர் மாதிரி. அவர் சகலமான டாக்டருக்கே டாக்டர். அவர் சகலமான நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவங்ககிட்ட இருந்தது. சித்தர்கள் வழியில் வர்றதால அங்கே இன்னும் கூட அக்கா சுவாமிகள் வாழ்ந்த காலத்துலேருந்து அந்த விபூதி இன்னும் கூட அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுவாமி அதை வச்சுருக்கோம். அதெல்லாம் வச்சு தான் அங்கே நோய் நொடி வரவங்களுக்கெல்லாம் தீர்த்துட்ருக்கோம். காசுலேருந்து நிறைய பேர் டிவோடிஸ் இருக்காங்க. உலகெங்கும் வெளிநாடுலேருந்தும் இருக்காங்க. வந்தாங்கனாக்கா பாண்டிச்சேரிக்கு வந்தாங்கனாக்கா உடனே தாத்தா பிள்ளையார் முதல்ல இவர் வந்து ஏன்னா ஆதி பிள்ளையார் இவர். நிறைய கோயில்கள் இருக்குது. முதல்ல இந்த மண் தோன்ற காலத்துலேருந்தே அவர் எழுந்தவர். நிறைய அந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் அந்த தைல காப்பிட்டு இது வரைக்கும் பெண் குழந்தை பிறந்தது நான் கேள்விப்பட்டதே இல்லை. எல்லாருக்கும் வாரிசு 16 வருஷம் குழந்தை இல்லாத 12 எல்லாம் ஆம்பளை குழந்தையாக தான் கொடுத்துருக்காது. இது வரைக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு சாமி யாரும் சொல்லலை. சாமி குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் மருமக குழந்தையாக கூட்டு வந்து காலில் போட்டு நமஸ்காரம் பண்ணி ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. தவிர வாரிசாக தான் கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய சக்தி அந்த பிள்ளையார் எல்லாருக்கும் தெரியும். நான் புதுவை மக்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், அது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. நான் வந்து 5 வயசுலேருந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். 5 வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் இருக்கேன். அதனால் அது என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துருவாரு. அதனால் கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு வருஷம் ஆயிடுத்து பண்ணணும்னு நினச்சேன். ஒரு பூஜை ஆகமப்படி ஒரு பூஜை பண்ணினேன். விறுவிறுன்ட்டு அவரே கோயில் கட்டிட்டாரு. அவரு கும்பாபிஷேகம் நடத்திட்டார். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். அதனால் அதுவும் சுயம்பாக தான் நடந்துட்டுருக்கு. தவிர மற்றபடி வச்சுக்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிறதே கிடையாது இங்கே. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இப்போது நம்ம ஐயா கிட்ட நிறையா விஷயங்களை தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். மெர்க்குரிக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் துஷ்யந்த். நன்றி, வணக்கம். கைத்தல நிறைகனி அப்பமூடவல் போரி கப்பிய கரிமோகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் என வீணை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொரு தீரள் போய மதயானை மட்டள வயிறனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய முதல் போனே முற்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அக்குணமதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே ஏ